சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கேப்டன் பண்டிதரின் 41ஆம் ஆண்டு நினைவு தினம். வல்வெட்டித்துறையில் அஞ்சலி. 65 வழக்குகளை மீள தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை. பிரதமர் ஹருணி நாடாளுமன்றில் தெரிவிப்பு. ஹருணிக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவு என்கிறார் நாமல். கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்க இடமளிக்க முடியாது எனவும் கருத்து. வவுனியாவில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை. மட்டக்களப்புக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள தாளமுக்கம். திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கும் சாத்தியம். இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரைக்கு நகர்ந்த கோரட்டி புயல். பிரான்சில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு மின்தடை. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த ஆழமான தாளமுகமானது மட்டக்களப்புக்கு கிழக்காக ஏறத்தாழ 160 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்புக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள தாளமுக்கமானது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை 11:30க்கும் பிற்பகல் 5:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் நாட்டைச் சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்வா புயலினால் அனர்த்தத்துக்குள்ளான வீடுகளை மீள கட்டியெழுப்பும் பணிகளின் போது சுமார் 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை புதிதாக நிர்மாணிக்கப்பட வேண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டித்வா புயலினால் கல்நேவ, ஹந்துன்கம, அலுபெத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டம் இன்று ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் 6,000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 17,000 முதல் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளதாக கூறினார். 2026 வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இதில் எமக்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக 10,000 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக மேலும் 10,000 வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யுத்தம் 2009ஆம் ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்காக 2,500 வீடுகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதமும் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சூழலிலேயே மேலதிகமாக இந்த 25,000 வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அந்த நிதி கட்டம் கட்டமாக வழங்கப்படும் எனவும் நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது எனவும் தெரிவித்தார். அத்துடன் 2-3 மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் எனவும் கூறினார். அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினரான கேப்டன் பண்டிதரின் 41ஆம் ஆண்டு நினைவு தினம் அவரது இல்லத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது.
கேப்டன் பண்டிதரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி 41ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அச்சுவேலியில் உள்ள விடுதலை புலிகளின் முகாமை படையினர் முற்றுகையிட்டதால் ஏற்பட்ட சமரில் கேப்டன் பண்டிதர் உட்பட பல போராளிகள் வீர மரணம் அடைந்தனர். நினைவேந்தலில் பண்டிதரின் குடும்பத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் மீளப்பெறப்பட்ட 65 வழக்குகளை மீள தாக்கல் செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ஹருணி 2019 முதல் 2024 வரை லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மற்றும் சட்டமா அதிபரால் 102 வழக்குகள் மீளப்பெறப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த அரசாங்கங்களின் போது பல்வேறு காரணங்களுக்காக மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மறுபரிசீலனை செய்த பிறகு மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் உறுதியளித்ததாக அவர் கூறினார். அத்துடன் 34 வழக்குகளை மீள தாக்கல் செய்ய போவதில்லை என அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதே நேரம் மேலும் 3 வழக்குகளை தாக்கல் செய்யவுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். அம்பாறை வீரமுனை வளைவு கோபுரம் அமைப்பு தொடர்பான வழக்கு விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி மன்றுக்கு அளித்திருந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அதனை சுமூகமாக தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறித்த வழக்கில் முன்னிலையான சட்டத்தரணி நிதான்சன் தெரிவித்தார். அம்பாறை வீரமுனை வளைவு கோபுரம் அமைப்பது தொடர்பான வழக்கு சமாந்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வழக்கு நிறைவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வீரமுனை வளைவு வழக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் ஏலவே 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் முறைப்பாட்டாளர் சார்பிலும் எதிராளி சார்பிலும் தோன்றி கடந்த இறுதி தவணையில் இந்த வழக்கில் இரு திறத்தவர்களும் ஒரு பேச்சினை நடாத்தி சமாதானமாக முடிவுறுத்துவதற்கான நடவடிக்கையினை சுமூகமாக செய்வதாக மன்றுக்கு அளித்திருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதனை சுமூகமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் அதன் நடைமுறைகளில் இன்னும் தொங்கு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் நீதிமன்றமானது எதிர்வரும் மாசி மாதம் 5ஆம் தேதியின் முன்பதாக அன்றைய தினத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த இரு திறத்தவர்களும் கதைத்து பிரதேச சபை மற்றும் இந்த ஆலய நிர்வாகம் இந்த விண்ணப்பதாரியாக இருக்கின்றவர்கள் கதைத்து இந்த பிரச்சனையினை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதனை நீதிமன்றம் வேண்டியிருக்கின்றது. அந்த நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைய அதுவரை காலமும் இருந்தபடியாகவே அனைத்து தரப்புகளுக்கும் ஸ்டேட்டஸ் கோ எனப்படுகின்ற விடயமானது நிறுவப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இரு திறத்தவர்களும் வழக்கினை சுமூகமாக முடிக்க வேண்டும், இது ஒரு பொதுநல சார்ந்த விடயமாக இருக்கின்றது என்பதனாலேயே நீதிமன்றமானது இந்த பணிப்புரையினை வழங்கியிருக்கின்றது. எதிர்வரும் வழக்கினுள் இது சம்பந்தமான முறைப்பாட்டாளர்கள் மற்றும் பிரதிவாதிகள் இது தொடர்பிலே பேசி ஒரு நல்ல முடிவினை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தேதியினை இட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தியின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவளிக்கும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் கல்வி கட்டமைப்பு மேலும் சீர்குலைய இடமளிக்க முடியாது என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கல்வித்துறையில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டே இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி முறைமையை பாதுகாக்கும் நோக்கில் பொறுப்புடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இது நாட்டின் நலனுக்காகவே என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MM மிகால் தீர்ப்பளித்துள்ளார்.
வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதிற்குட்பட்ட சிறுமியை கடந்த 2020 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கடத்திச் சென்று பாலியல் வல்லுறவு செய்ததாக அதே இடத்தைச் சேர்ந்த 33 வயது சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்து பி அறிக்கை மூலம் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது. தொடர்ந்து 2023 டிசம்பர் 22ஆம் தேதி பாலியல் வல்லுறவு புரிந்ததாக சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு அரசு சட்டவாதி சிவஸ்கந்த ஸ்ரீயினால் நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் சந்தேக நபரான வவுனியா விநாயகபுரம் பகுதியில் வசித்து வந்த 33 வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தீர்ப்புக்காக இன்றைய தினம் திகதியிடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பினை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இதன்போது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் திறந்த நீதிமன்றில் தீர்ப்பினை வாசித்து காட்டினார். குறித்த குற்றவாளிக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கியதுடன் 10,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறின் 2 மாத கால சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தவறின் 1 வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சாய்ந்தமருதில் பாடசாலை மாணவர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு தூக்கத்திற்கு சென்ற நிலையில் பாடசாலை மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் 6 மாதங்களாக மன அழுத்தம் தொடர்பில் சிகிச்சை பெற்று வந்திருந்ததாகவும் 3 மாதங்களாக பாடசாலைக்கு வரவில்லை எனவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளையும் பயன்படுத்திக் கொண்டு புதியதோர் அனர்த்த முகாமைத்துவ திட்டத்தை வகுக்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சுமார் 35,000 வேலையில்லா பட்டதாரிகள் காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். காலநிலை மாற்றங்கள் நிகழும் போது அனர்த்த முகாமைத்துவ வழிமுறை முழுமையாக மாற வேண்டும். அனர்த்த முகாமைத்துவ துறைக்கென பிரத்யேகமான அமைச்சொன்றை ஸ்தாபித்து புவிச்சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம், வளிமண்டலவியல் திணைக்களம் போலவே தேவையான புதிய நிறுவனங்களையும் ஸ்தாபித்து இவற்றை இந்த அமைச்சின் கீழ் கொண்டு வந்து இதனை பலப்படுத்த வேண்டும். அவ்வாறே புதிய இடர் முகாமைத்துவ சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். சுமார் 35,000 வேலையில்லா பட்டதாரிகள் காணப்படுகின்றனர். இவர்களுக்கு இந்த துறைகளில் முறையான பயிற்சிகளை வழங்கி இந்தியாவைப் போல அவசரகால படையணியை ஸ்தாபிக்க வேண்டும். 2000 மற்றும் 2019 ஆண்டுகளுக்கு இடையில் மொனாஜ் பல்கலைக்கழகம் 9 நாடுகளில் 217 சூறாவளிகள் தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் சுமார் 150 லட்சம் இறப்புகள் இடம்பெற்றுள்ளன. சூறாவளிகளுக்கு பிந்தைய காலத்தில் ஏற்படும் இறப்புகள் சூறாவளிகளால் ஏற்படும் இறப்புகளை விட அதிகம் என்று தெரிய வந்துள்ளதால் புதிய அனர்த்த முகாமைத்துவ திட்டத்தை வகுக்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த 12 வயது சிறுமியான குகநேசன் டினோஜாவின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் ராமநாதன் அர்ச்சுனா எழுப்பிய கேள்விக்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். கடந்த மாதம் ஒவ்வாமை காரணமாக சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 21ஆம் தேதி மரணித்தமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அதே நேரம் சிறுமியின் மரணம் தொடர்பில் தமக்கு கவலையளிப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது வைத்தியசாலை மற்றும் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அறிக்கைகள் சுகாதார அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த அறிக்கைகளின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வைத்தியசாலையின் பணிக்குழாம் அசமந்த போக்கினாலேயா இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே அந்த விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையாத விடயங்களை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்துவதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். அம்பாறை சமாந்துறை சபூர் வித்தியாலய அதிபரின் திடீர் இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை பாடசாலைக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் சம்மாந்துறை வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் பாரிய முற்றுகை போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பூர் வித்தியாலயத்திற்கு முன்னால் ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் அதிபரின் இடமாற்றத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினர் சம்மாந்துறை வலய கல்வி அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று அலுவலக நுழைவாயிலை மறித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறமையான நிர்வாகத்துடன் பாடசாலையை கல்வி மற்றும் ஒழுக்க ரீதியாக முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் சென்ற அதிபரை முறையற்ற விதத்தில் இடமாற்றம் செய்து பாடசாலை சமூகத்திற்கு இழைக்கும் அநீதியாகும் என பெற்றோர்கள் விசனம் தெரிவித்தனர். போராட்டத்தின் இறுதிக்கட்டமாக பாடசாலை சமூகம் மற்றும்
மற்றும் பெற்றோர்கள் சார்பில் தயாரிக்கப்பட்ட விசேட கோரிக்கை மனு சம்மாந்துறை வலயக்கல்வி அலுவலக அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு வலயக்கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தெற்கு எரிவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்களைச் சூழ பல்வேறு இடங்களில் தேசிய டெங்கு ஒழிப்பு விசேட வேலை திட்டம் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது அந்த பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையங்கள் பார்வையிடப்பட்டு அவதானிக்கப்பட்டன. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய தனியார் கல்வி நிலையங்களில் சகல உட்கட்டமைப்பு வசதிகளும் 2 வாரங்களுக்குள் சீர் செய்யப்பட வேண்டும் எனவும் டெங்கு பரவும் அபாயமுள்ள சகல தனியார் கல்வி நிலையங்களும் உடனடியாக சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டன. இதன்போது டெங்கு அபாயம் பரவக்கூடிய பல்வேறு இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் சுகாதார பரிசோதகர்களால் விடுக்கப்பட்டன. பிரான்சின் வடக்கே மணிக்கு 213 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கோரெட்டி புயல் இன்று காலை இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரைக்கு நகர்ந்துள்ளது. நேற்றிரவு முதல் இன்று காலை வரை பிரான்சில் வீசிய புயல் ஆங்கில கால்வாயை கடந்த வேளை அதன் முழு பலத்தை அடைந்து மணிக்கு 140 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பலத்தை பெற்றது. இன்று காலை நிலவரப்படி இந்த புயல் தாக்கத்தால் பிரான்சில் 3,80,000 வீடுகளுக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதுவரை உயிரிழப்புகள் குறித்து அறிவிக்கப்படவில்லை. பாரிஸ் நகர் அமைந்துள்ள இல்-து பிரான்ஸ் பகுதி முழுவதும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் இன்று காலை பல இடங்களில் தொடருந்து போக்குவரத்துகள் பாதிப்படைந்தன. ஏற்கனவே பனிப்பொழிவு காரணமாக சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள பாரிஸ் பயணிகள் இன்று காலை மீண்டும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேப்டன் பண்டிதரின் 41ஆம் ஆண்டு நினைவு தினம், வல்வெட்டித்துறையில் அஞ்சலி. 65 வழக்குகளை மீள தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை, பிரதமர் ஹருணி நாடாளுமன்றில் தெரிவிப்பு. ஹருணிக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவு என்கிறார் நாமல். கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்க இடமளிக்க முடியாது எனவும் கருத்து. வவுனியாவில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை. மட்டக்களப்புக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ள தாளமுக்கம், திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கும் சாத்தியம். இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரைக்கு நகர்ந்த கோரெட்டி புயல், பிரான்சில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு மின்தடை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.